The reason, brothers and sisters, is because he is controlled by the United States. காரணம் என்னென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம். He signed a deal between India and the United States that sold our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. He gave away our data. அவர்களிடம் திட்டங்கள் இருக்கின்றன, தரவுகள் இருக்கின்றன. He sold our farmers. எல்லாவற்றையும் விற்று விட்டார்கள். And he sold our small and medium industry. எல்லா இருப்புகளை எல்லாம் விற்று தீர்த்து விட்டார்கள். Today, if Donald Trump tells Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார். விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை அழைத்து விட்டு விட்டார். If Donald Trump tells Modi lie down, Modi lies down. மோடி அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்து அவர் இந்தியாவிற்கு எதிரான வேலைகளை பார்க்கிறார். Why? Because Donald Trump controls Narendra Modi fully. எதற்காக? மக்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார். How does he control him? He controls him through the Epstein files. அவர் யாரை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? ட்ரம்ப் அவர்களுடைய பெயரை சொல்ல மாட்டீங்க, அதானி அவர்களுடைய பெயரை சொல்ல மாட்டீங்க, இந்த ஊர் உலகமே கேட்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்படி என்னென்ன உங்களுக்கு இந்த பாஜக மேல அவ்வளவு ஈர்ப்பு? இவரே வந்து சொல்றாரு, யாரு? நம்ம ராகுல் காந்தி அவர்களே வந்து சொல்றாரு. அவர் சொல்றதை கூட உங்களால வெளி உலகத்துக்கு சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறது உங்களுடைய நாலேஜை காண்பிக்குது. உங்களுடைய மிகப்பெரிய அளவுக்கான இங்க இருக்கக்கூடிய தத்தித்தனத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.